பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு 7 மணி அளவில் காமராஜர் நகர் பகுதி சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் நீண்ட நேரம் சைரன் ஒலித்தபடி நின்றது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. வால்பாறை பகுதிக்கு நாள் ஒன்றுக்கு 5000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்வதாகவும், இவ்வாறு வரும் வாகனங்கள் சாலைகளில் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறை பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே நகர் பகுதி உள்ளது. குறுகிய இடமாக இருப்பதால் வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி இல்லை. எனவே விழா மற்றும் விடுமுறை காலங்களில் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா வாகனங்களை ரொட்டிக்கடை வழியாகவும் 40வது கொண்டை ஊசி வழியில் உள்ள மாற்றுப்பாதை வழியாகவும் இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.